Hi girls, இன்னைக்கு நம்ம lanthanides-ல அதனுடைய oxidation states பத்தி பார்க்க போறோம். lanthanides எல்லாமே common +3 oxidation state காண்பிக்குது. அதோட சில elements +2 ஸ்டேட்டும் சில elements +4 oxidation ஸ்டேட்டையும் காண்பிக்குது. இந்த இடத்துல நம்ம D block பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல மேங்கனஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. இதே மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 இதுல பாத்தீங்கன்னா குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. அப்போ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஒரு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காண்பிக்கிறப்ப ஏன் lanthanides மட்டும் இந்த ரேஞ்சிலேயே இருக்கு +2 +3 +4 இதை தாண்டி போக மாட்டேங்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா அதனுடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா எப்படி வரும்? நான் இப்ப பேசுறது 3D சீரிஸ் பத்தி. ஆர்கான் 3D, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காண்டியம்னு வச்சீங்கன்னா 3D1 4s2 இந்த மாதிரி வரும். அப்ப இங்க அவுட்டர் எலக்ட்ரானிக்னு பாத்தீங்கன்னா 4s, அதுக்கு கீழே 3Dன்னு சொல்லி வந்துடும். அப்ப இந்த எனர்ஜி கேப் ஸ்மால்ங்கிறதால s எலக்ட்ரான்ஸும் பிளஸ் d ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரான்ஸும் போக ஆரம்பிக்கும். இப்ப மேங்கனஸ் பாத்தீங்கன்னா 3d5 4s2. அப்ப என்ன செய்யுதுன்னா முன்னாடி ஆர்கானோட எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கோங்க 18 எலக்ட்ரான்ஸ். இது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த 5 எலக்ட்ரான்ஸும் இந்த 2 எலக்ட்ரான்ஸும் போறதாலதான் உங்களுக்கு +7 ஸ்டேட் வருது. அப்ப அதே மாதிரி இப்போ lanthanides பாத்தீங்கன்னா அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வரும்? 4f 5d 6s வரும். சோ இப்ப என்னன்னா ரெண்டு எலிமெண்ட்ஸ், அதாவது சீரியத்துக்கும் லுத்தீசியத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு 5d1 வந்துடும். சோ இதுல பாத்தீங்கன்னா 6s2 இருக்கும், இதுல 1 to 14 வரும் டோட்டலாவே lanthanides-க்கு. அப்ப இந்த 2 எலக்ட்ரான்ஸும் போயிட்டு சப்போஸ் D-ல ஏதாவது எலக்ட்ரான் இருந்தா அதுவும், அப்படி D-ல எலக்ட்ரான் இல்லைன்னா F-ல இருந்து. சோ அதுதான் நமக்கு +3 ஸ்டேட்டை கொடுக்குது. சோ இங்க பாத்தீங்கன்னா 6s 5d 4f இந்த கேப் ரொம்ப லார்ஜா இருக்கிறதால இந்த 6sல ஏதாவது எலக்ட்ரான்ஸ் இருந்தா அந்த 2 எலக்ட்ரான்ஸ் போயிடும், அப்ப +2. இதுல ஏதாவது எலக்ட்ரான்ஸ் இருந்தா போகும், அப்படி இல்லைன்னா f எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா உனக்கு +3 ஸ்டேட் கிடைக்கும். நிறைய எலக்ட்ரான்ஸை F-ல இருந்து ரிமூவ் பண்ண முடியாது. சோ பக்கத்தாலேயே ஒரு கம்பாரிசனுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா D பிளாக்க போட்டு காமிக்கிறேன். 5s 4d இந்த இடத்துல இது ரெண்டுக்கும் உள்ள கேப்னும் போது திஸ் இஸ் ஸ்மால். சோ உனக்கு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க கிடைக்குது. ஆனா இந்த இடத்துல ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ங்கிறதே கிடையாது, வெறும் +2 +3 +4. ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் கிளியர் நவ். இப்ப பாருங்க, all the elements in lanthanide series show an oxidation state of +3. So +3 என்றதுதான் lanthanides ஓட ஒரு common oxidation state. இப்போ நீங்க பூமியில இருந்து அந்த lanthanides ஓட ஓர் அதை எடுக்கிறப்ப அதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் +3 ஸ்டேட்ல தான் இருக்கும். அது கூட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஸ்காண்டியம் உட்ரியமும் சேர்ந்தாப்புல வரும், அதுவும் +3 ஸ்டேட்ல தான் இருக்கும். எல்லாமே +3 ஸ்டேட். அதனுடைய கெமிஸ்ட்ரி எல்லாம் அந்த lanthanides-ஓட கெமிஸ்ட்ரி எல்லாம் சிமிலர்ன்றதாலதான் அது lanthanides-னு ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சோ lanthanide எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் lanthanides.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில எலிமெண்ட்ஸ் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் காண்பிக்கும், சிலது +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் காமிக்கும். சோ எதை பொறுத்து அந்த +2 ஸ்டேட் வருது இல்ல +4 ஸ்டேட் வருது அப்படின்றது அந்த எலக்ட்ரான்ஸை இழந்ததுக்கு அப்புறமா கிடைக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்தது. சோ நம்ம அதை அடுத்த ஸ்லைட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இது நான் சொன்னேன் உங்களுக்கு டி பிளாக் எலிமெண்ட்ஸ் மாதிரி இல்லாம இங்க என்னன்னா 4f 5d ஆர்பிட்டல்ஸ் கேப், எனர்ஜி கேப் அதிகமா இருக்கு, அதனால நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் லிமிட்டட். சோ நான் இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் இந்த மாதிரி +2 +4 எல்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் empty, half filled and fully filled orbitals are highly stable. இந்த ஒரு ரீசன்காக தான் வெவ்வேறு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் இந்த லாந்தனைட்ஸ் காண்பிக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப பாருங்க லாந்தனம். சோ இந்த லாந்தனம்ல பாத்தீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் ஸ்டேட்ல என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வருது? xenon 5d1 6s2. சோ நான் சொன்னேன் +3 ஸ்டேட் மோஸ்ட் ஸ்டேபிள். இது அப்படியே போயிடுச்சுன்னா என்ன வந்துடும்? 6s2வும் போதும் 5dவும் போயிடுது, வெறும் xenon. xenonன்றது inert gas configuration, அதோட எல்லா ஆர்பிட்டலும் கம்ப்ளீட்லி ஃபில்ட். அப்போ லாந்தனத்தோட +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றது மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்தது பாருங்க லாந்தனம் அப்புறம் இப்ப சீரியத்துக்கு வாங்க. சீரியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4f1 5d1 6s2. இப்ப எப்பயும் மாதிரி மத்த லாந்தனைட்ஸ் மாதிரி இது +3 காண்பிச்சதுன்னா நமக்கு இந்த ரெண்டும் இந்த ஒண்ணும் போன உடனே 4f1 கான்ஃபிகரேஷன் வருது. இதுவும் போயிடுச்சுன்னா 4f0னா வெறும் xenon, அப்ப +4. அப்ப சீரியம் +3 ஸ்டேட்லயும் இருக்கு, +4 ஸ்டேட்லயும் இருக்கு. சோ ரெண்டுமே நல்ல ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். அடுத்தது அப்படியே வாங்க, இதுல அப்படியே பார்ப்போம். 4f7 வந்துருச்சு, யூரோப்பியம் 4f7 6s2. சோ இந்த 6s2 போயிடுதுன்னா இங்க என்ன வரும்? 4f7. அப்ப யூரோப்பியம் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிறப்ப 4f7 அப்படிங்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை காண்பிக்குது. பாருங்க 4f7. ஓகே, 4f7. அதனால இது யூரோப்பியத்தோட ஒரு ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ யூரோப்பியம் என்ன செய்யுது? +3 ஸ்டேட் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு +2 ஸ்டேட்டையும் காண்பிக்குது. அப்படியே வாங்க கீழே கடோலினியம் 4f7 5d1 6s2. அப்ப இந்த மூணுமே போயிடுதுன்னா என்ன ஆயிடும்? +3 ஸ்டேட்ல 4f7 கான்ஃபிகரேஷன். சோ கடோலினியம் 3+ is highly stable, நல்ல மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இல்லையா? half filled கான்ஃபிகரேஷன். அடுத்தது empty, இது லாந்தனம் +3 வர்றப்ப என்ன ஆகுது? empty ஆர்பிட்டல், இந்த இடத்துல half filled ஆர்பிட்டல். அப்படியே வாங்க தோ பாருங்க லுத்தீசியத்துல பாத்தீங்கன்னா 4f14 5d1 6s2. அப்ப இந்த மூணும் போயிடுதுன்னா 4f14 completely filled orbital. அதனால this is a stable configuration. அப்ப லுத்தீசியம் பாருங்க லாந்தனத்தோட ஒரு +3 ஸ்டேட். ஓகே, ஒரு நிமிஷம். சோ லாந்தனம், அதுக்கப்புறம் வேற என்ன half filled வருது? இந்த இடத்துல யூரோப்பியத்துக்கு 4f7 இருக்கு பாத்தீங்களா? 4f7. அப்ப என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்? +2 ஸ்டேட். அதுக்கப்புறம் சீரியத்துக்கு பாத்தீங்கன்னா +4 ஸ்டேட்ட சொன்னேன், +4. ஓகே, இதுதான் சீரியத்தோடது. அதுக்கப்புறம் அப்படியே வாங்க கீழே வேற என்ன வருது? 4f7 கடோலினியம்ல மூணுமே போன உடனே 4f7 வந்துருச்சு. சோ கடோலினியம் +3 ஸ்டேட். அடுத்தது டெர்பியம் பாருங்க, டெர்பியத்துக்கு இந்த டெர்பியம் பாத்தீங்கன்னா 4f7. ஏன்னா பாருங்க டெர்பியம் 4f9 6s2. அப்ப மொத்தம் 4 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 4f7 கான்ஃபிகரேஷன் வருது. அந்த ரீசன்காக தான் டெர்பியம் +4 ஸ்டேட்டை காண்பிக்கும். சோ இந்த இடத்துல ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், எல்லாமே +3 ஸ்டேட்ல வருது, +2ல கொஞ்சம் +4ல கொஞ்சம்னு சொல்லியிருக்கேன். அந்த +4 ஸ்டேட்ல சீரியமும் டெர்பியமும் கண்டிப்பா நிறைய காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது.
அது இல்லாமலும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ இன்னும் கூட ஒரு 4 எலிமெண்ட்ஸ் லைக் டெர்பியம் அண்ட் டிஸ்ப்ரோசியம், நியோடிமியம், அதுங்க கூட 4f7 சாரி +4 ஸ்டேட்ல இருக்கு. பார்ப்போம். we will proceed further. இப்போ மீதி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் பார்த்துக்கிட்டே வரலாம். இங்க பாருங்க 4f14 6s2 உட்டர்பியம். அப்ப இந்த உட்டர்பியம் இந்த 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 4f14 கான்ஃபிகரேஷனுக்கு வருது. சோ உட்டர்பியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் இந்த +2 ஸ்டேட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அடுத்தது இங்க பாருங்க லுத்தீசியம், நான் ஏற்கனவே சொன்னேன் லுத்தீசியம் என்ன வர்றது? 3 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 4f14 பாருங்க 4f14 5d1 6s2 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 4f14 கான்ஃபிகரேஷன் கிடைக்குது. சோ எது ஒரு நிமிஷம். சோ எது +3 ஸ்டேட்னு பார்ப்போம். லாந்தனம் +3, அதுக்கப்புறம் கடோலினியம், அடுத்தது லுத்தீசியம், இது எல்லாமே +3 ஸ்டேட். அடுத்தது சீரியம் +4 ஸ்டேட். அடுத்தது அடுத்த +4 என்ன வருது? ஸ்டேபிள் டெர்பியம் +4 ஸ்டேட். ஸோ இது ரெண்டும் தான் நல்ல ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அடுத்தது +3 பத்தி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4f1 இது கம்ப்ளீட்லி ஃபில்டும் கிடையாது, ஹாஃப் ஃபில்டும் கிடையாது. 4f2 கம்ப்ளீட்லி ஃபில்டும் இல்லை, ஹாஃப் ஃபில்டும் இல்லை. அதே மாதிரி 4f8, அடுத்து இங்க பாருங்க 4f10, 4f13, 4f4, 4f6. அப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன ரீசன் கொடுக்க போறோம்? இப்ப நம்ம இங்க எல்லாம் சொல்லிட்டோம், இது வந்து xenon கான்ஃபிகரேஷன், இது f7, இதுவும் f7, f14, வெரி குட். பட் மத்ததெல்லாம் இருக்கே. இப்ப 4f8 வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணிருக்க? டிஸ்ப்ரோசியம் +4 ஸ்டேட்டை காண்பிக்குது. அப்ப இந்த ஸ்டெபிலிட்டிக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னா, நான் உங்களுக்கு அதுதான் சொன்னேன். எலிமெண்ட்ஸ் வந்து வெவ்வேறு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காண்பிக்கிறதுங்கிறது எதை பொறுத்ததுன்னா அந்த கான்ஃபிகரேஷனோட ஸ்டெபிலிட்டியோட அசோசியேட் ஆனது. அந்த கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளா இருக்கும்னா அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். அப்ப ஸ்டெபிலிட்டியை டிட்டர்மின் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? எம்டி ஆர்பிட்டல், ஹாஃப் ஃபில்ட் ஆர்பிட்டல், கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டல், இதெல்லாம் ஹைலி ஸ்டேபிள் அப்படின்றோம். அப்ப நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. பட் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் அப்படின்னுவோம், கைனெட்டிக் கன்சிடரேஷன் அப்படின்னுவோம். ஸோ தோஸ் ஃபேக்டர்ஸ் அது எல்லாமே காம்ப்ளிகேட்டட் ஃபேக்டர்ஸ். அதனால நம்ம என்ன செய்யறோம்? அதை வச்சு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாம just we are skipping it. ஏன் மத்த கான்ஃபிகரேஷன்லாம் வருதுன்னு சொல்லல, but just exists. So நான் முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்ப அதுதான் இப்ப பாயிண்ட்ஸா பாக்குறோம். லாந்தனைட்ஸ் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காண்பிக்குது, +2, +3, +4 அப்படின்ட்டு. மோஸ்ட் ஸ்டேபிள் வந்து +3. இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு வச்சுப்போம், +4 ஸ்டேட்ல இருந்ததுன்னா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ங்கிறது +3. அப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து +4 ஸ்டேட்ல இருந்தாலும் அந்த மெட்டல் என்ன செய்யும் அப்படின்னா, மெட்டாலிக் அயான் அது வந்து +3 ஸ்டேட்டுக்கு தான் மாறுறதுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு சீரியம் 4+, இதனுடைய கான்ஃபிகரேஷன் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன அதனுடைய கான்ஃபிகரேஷன்? சீரியத்தோட கான்ஃபிகரேஷன் வந்து xenon 4f1 5d1 6s2. சோ இது 4 எலக்ட்ரானுமே போயிடுச்சுன்னா என்ன வரும்? xenon கான்ஃபிகரேஷன் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, சீரியம் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ஸ்டேபிள், ரைட். ஆனா அது கூட நான் என்ன செய்யறேன்? Fe2+ அப்படிங்கிற ஒரு இது நீங்க இந்த டைட்ரேஷன் எல்லாம் நம்ம செகண்ட் இயர் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேயே நம்ம படிச்சிருப்போம், ரிடாக்ஸ் டைட்ரேஷன். ஸோ இதையும் டைட்ரேட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபெரஸ் வந்து ஃபெர்ரிக்கா மாறி போயிடும். தட் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இட் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட். ஸோ
oxidized. அப்ப cerium 4+ என்னவா மாறும்? cerium 3+ மாறும். It is getting reduced. Okay. So உங்களுக்கு தெரியணும் loss of electron அப்படின்னா it is oxidation. Gain of electron, reduction. அப்போ நீங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா cerium 4+ cerium 3+ மாறுது. எப்படி? cerium 4+ எங்க இருந்தாவது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு cerium 3+ மாறி போச்சு. அப்ப இது ரெடியூஸ் ஆகுது. சோ ஒரு ஸ்பீஷீஸ் ரிடக்ஷனுக்கு போகுதுன்னா it will act as a strong என்ன ஏஜென்ட்? oxidizing agent. Okay, so cerium 4+ is a strong oxidizing agent. Clear girls? சரி, இப்ப அடுத்தது பார்க்கலாம். இந்த இடத்துல வாங்க. இப்போ இது பாப்போம். யூரோப்பியம் இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க. xenon 4f7 6s2. இப்ப +2 ஸ்டேட்ல யூரோப்பியம் எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு xenon 4f7 6s0. அப்ப இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? +3 தான் லாந்தனைட்ஸோட மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப +2ல இருந்தா அது என்ன செய்யும்? +3க்கு போகும். +4 இருந்தா +3க்கு வரும். அப்படி பாத்தீங்கன்னா யூரோப்பியம் 2+ இல்லையா? இது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை இழந்துட்டு யூரோப்பியம் 3+ மாறிடும். அப்ப இந்த மாதிரி எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? This is called loss of electron. அப்படின்னா என்ன மீனிங்? It undergoes oxidation. So ஒரு ஸ்பீஷீஸ் ஆக்சிடேஷனுக்கு போகுதுன்னா அது என்னவா இருக்கணும்? It should be a reducing agent. So யூரோப்பியம் 2+ அப்படிங்கிறது it is a reducing agent. சரி, அப்ப யூரோப்பியம் 2+ 3+ மாறப்ப it acts as a reducing agent. So அந்த பாயிண்ட் தான் இந்த இதுல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது உட்டர்பியத்துக்கு வாங்க. உட்டர்பியம். சோ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா xenon 4f14 6s2. நீங்க அந்த டேப்லர் காலத்தை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ உட்டர்பியம் என்ன செய்யும்? அந்த ரெண்டு எலக்ட்ரானை இழந்துருச்சுன்னா it forms 4f14 configuration. ஆனா நான் என்ன சொன்னேன்? 2+ல இருந்தா 3+க்கு போகும். 3+க்கு போறப்ப என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா it is called an oxidation. So உட்டர்பியம் in +2 state it is also a reducing agent. பாருங்க, it is a strong reducing agent. So இது எல்லாமே வந்து higher oxidation state la irundhalum sari, lower oxidation state la irundhalum sari, it will tend to achieve the +2 oxidation state. So adha paathukonga. Next point. So இதுதான் இங்க சொல்றோம். இந்த எந்த ஒரு இதுவா இருந்தாலும் அந்த stability of F shell என்றது அந்த oxidation state affect பண்ணுது. So சீரியத்துக்கு +4 oxidation state stable. ஆனா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் +4ல இருந்து அது +3க்கு வரும்போது it undergoes reduction. அப்ப it acts as a strong oxidizing agent. So இததான் இந்த பாயிண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். எந்த அளவுக்கு அது ஆக்சிடைசிங் அப்படின்னா வாட்டர் தண்ணி அத கூட அதை ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுரும். And of course the reaction will be slow. So இதுதான் அப்ப நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல என்ன பண்ணிருக்கோம்னா +2 +3 +4 அதுல வந்து எது வந்து ஸ்டேபிள் அப்படின்லாம் சொன்னேன். +3 ஸ்டேபிள், +2ம் சரி, +4ம் சரி, அதுவும் ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில இடங்கள்ல. சோ +4 இன்னும் வேற எங்கெங்க இருக்கும்னா பாருங்க, பிரசியோடிமியம், நியோடிமியம், டெர்பியம், டிஸ்ப்ரோசியம். இந்த 4 எலிமெண்ட்ஸோட ஆக்சைட்ஸ். ஆக்சைட்ஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஆக்சைடுனா என்ன சொல்வீங்க? ஆக்சிஜனோட வேலன்சி எங்க போட்டு சோடியத்தை 1 அப்படியே போட்டுரும். அப்ப பிரசியோடிமியம் ஆக்சைடுனா பிரசியோடிமியம் இதனுடைய +4 எங்க போட்டுருங்க, ஆக்சிஜனோட இங்க போட்டு விட்டுருங்க. சோ இதுதான் இந்த மாதிரி தான் எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் எழுதணும். அந்த ஆக்சைட்ஸ் எல்லாமே +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இதுல நான் ஒரு விஷயம் நான் சொல்லாம விட்டு போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் கைனடிக் கன்சிடரேஷன் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு இப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சமேரியம் பாருங்க, அதனுடைய இது வந்து xenon 4f6 6s2. அப்ப சமேரியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள் ஸ்டேட்னா நம்ம என்ன செய்யணும், ஃபுல்லாவே இது சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், +1ன்னு வச்சுக்கோ, என்ன ஆயிருக்கும் xenon இந்த 6s1ன்றது எப்படி மாறி இருக்கும் கான்ஃபிகரேஷன் 4f7. அப்ப இது ஸ்டேபிள் தானே, அப்ப நீ என்ன நினைப்ப சமேரியம் +1 ஸ்டேட்டை காமிக்கணும் அப்படின்னு, ஆனா அது காமிக்காது. +1 ஸ்டேட்ல காம்பவுண்டே கிடையாது சமேரியத்துக்கு. அதே மாதிரி தூலியம் பாத்தீங்கன்னா அது +1 ஸ்டேட்ல 4f14 கான்ஃபிகரேஷனை காண்பிக்கணும், ஆனா +1 ஸ்டேட்ல காம்பவுண்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி நியோடிமியம் இங்க போட்டிருக்கோம் இல்லையா, நியோடியம் +4 காமிக்குது. சப்போஸ் +6 அப்படின்னா அதனுடைய கான்ஃபிகரேஷனும் இந்த மாதிரி 4f0 வரும், அதுவும் காமிக்கல. சோ இந்த இது எதுக்காக நான் காண்பிக்கிறேன்னா half filled, completely filled, empty orbitals are highly stable அப்படின்றோம். சோ அதுதான் வேற வாக்கு அப்படின்னா இது +6ல காண்பிக்கணும், இது +1ல காமிக்கணும், இது +1ல காமிக்கணும். ஆனா இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்றதால நீ தாராளமா சொல்லலாம் இது மட்டும்தான் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை டிட்டர்மின் பண்ற ஃபேக்டர் கிடையாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு காண்பிச்சேன். ஓகேமா, I will go to the next part. சோ இதுதான், அததான் நான் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ தாட் ஐ மிஸ்ட் இட் சம்வேர், கடைசியில பார்த்தா இங்க வருது அது. சோ இது எல்லாமே they don't exist. அப்ப நீங்க இதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை தனியா எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். எல்லாமே பாத்தீங்கன்னா சமேரியம் பிளஸ் இப்ப போட்டு காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி half filled completely filledன்னு வரும், பட் they don't form such compounds. அடுத்தது இது பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலயும் நீங்க தண்ணியில போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காம்பவுண்ட் நீங்க அயன் தான் கொடுக்குறீங்களே மேடம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சமேரியம் 2+ அப்படின்னா நீ எப்படி நினைக்கலாம், சமேரியம் நைட்ரேட்னு வச்சுக்கோ, NO3 2 times. சோ இதுல பாத்தீங்கன்னா NO3 மைனஸ்னா இது வந்து -2 பார்ட்ல வந்துடும், ரெண்டு நெகட்டிவ் சார்ஜை கான்ட்ரிபியூட் பண்ணா அப்ப இது +2 இல்லையா. சோ சமேரியம் 2+, யூரோப்பியம் 2+, உட்டர்பியம் 2+, எல்லாமே 3+க்கு வரதுக்கு என்ன செய்யும், they'll get oxidized. அப்ப அது என்னவா இருக்கும், ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். இது எல்லாமே +4 ஸ்டேட்ங்கிறதால +3 வர்றப்ப என்ன செய்யும், எலக்ட்ரானை வாங்கிக்கும், தட் இஸ் ரிடக்ஷன். ரெடியூஸ் ஆச்சுன்னா அது எல்லாமே குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் இங்கெல்லாம் கொடுத்திருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சீரியம் 4+, பிரசியோடிமியம் 4+, டெர்பியம் 4+, எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதுல இது ரெண்டும் இன்னும் ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சீரியம் 4+ விட ரொம்ப பவர்ஃபுல் இது. அடுத்தது இந்த ஆக்சைட்ஸ் தான் இந்த +4 ஸ்டேட்டை காண்பிக்கும். இது என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு என்ன சமரைஸ் பண்ணேன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், +2 +3 +4 அப்படின்னு. இப்ப அதோட இல்லாம என்ன பண்ணிருக்கேன், ஒரு ரிசர்ச் அச்சீவ்மெண்ட், ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு, ஒரு ரிசர்ச் ஒர்க்கை கேரி அவுட் பண்ணிட்டு அது ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் போட்டாங்க. சோ அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட்டை நான் உங்களுக்கு கட் பண்ணி காண்பிச்சிருக்கேன். பாருங்க, இந்த ஆட்டம் டெர்பியம், இது பிரசியோடிமியம். நான் என்ன சொன்னேன், +2 +3 +4 மட்டும்தான் பாசிபிள். அடுத்தது எனர்ஜி கேப் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேங்கனஸ் மாதிரி +7 ஃபார்ம் பண்ணலன்னா கூட இப்ப பிரசியோடிமியம் +4 ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொன்னேன்ல, இவங்க என்ன அளவுக்கு ரிசர்ச் ஒர்க்கை கேரி அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிரசியோடிமியம் 5+லயும் காம்பவுண்ட்ஸை சிந்தசைஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச் ஒர்க் தான் இது. அப்படியே படிச்சு பார்ப்போம். lanthanide chemistry is dominated by the +3 oxidation state. Although some lanthanide show significant +2 and +4 chemistry. அதாவது lanthanides-னா +3 oxidation state தான், சில இடத்துல +2ம் சில இடத்துல +4ம். Recently, the synthesis of molecular பிரசியோடிமியம் 5, அதாவது பிரசியோடிமியம் +5 oxidation stateல அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட்ஸ் இவங்க சிந்தசைஸ் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் ஃபேஸ் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் கேஸ் ஃபேஸ்ல இருக்கு. and or in noble gas matrices was reported. so இது அப்படியே போகட்டும், நம்ம இதை ஃபுல்லா படிச்சிட்டு இருக்க வேண்டாம். நம்ம கரெக்டா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா,
Praseodymium is in a stable +5 oxidation state which was confirmed by ab initio computations. Praseodymium 5 is clearly accessible and, and higher oxidation state lanthanide chemistry could be richer than previously supposed. அதாவது நம்ம இது வரைக்கும் +2 +3 +4 மட்டும் தான் பார்த்திருக்கோம். பிரசியோடிமியம் காம்பவுண்ட்ஸ் +5 ஸ்டேட்ல சிந்தசைஸ் பண்ண முடியுதுன்றதால இனி ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கெமிஸ்ட்ரியும் நிறைய ரிசர்ச் ஒர்க்குக்கு ப்ரோன் ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, சரி. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரிசர்ச் ஒர்க் எந்த அளவுக்கு போகுது பாருங்க. இவங்க லாந்தனைட் கெமிஸ்ட்ரி எப்பயுமே நீங்க ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பிசிக்கல் சொல்லிட்டு இப்படியே தான் உங்களுக்கு பழக்கம். இன்னும் போக போக பாத்தீங்கன்னா லாந்தனைடு கெமிஸ்ட்ரின்றதே ஒரு பெரிய விஷயம். இன்னும் லாந்தனைட்ஸ் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி ஆர்கானிக் சிந்தசிஸே நடத்திட்டு இருக்காங்கம்மா. அடுத்தது இங்க பாருங்க, நான் உங்களுக்கு டெர்பியம் +4 ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லி இருந்தேன். ஸோ அந்த +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல நல்ல ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா லாரா, அம்மாவா ஐயாவா எனக்கு தெரியாது. ஸோ அவங்க காம்ப்ளெக்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ண காம்ப்ளெக்ஸை தான் இந்த ஸ்ட்ரக்சர் அதை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. +4 ஸ்டேட்ல இங்க பாருங்க என்ன பார்ப்போம். குட் அதர் லாந்தனைட்ஸ் ஆல்சோ ஃபார்ம் +4. நான் ஏற்கனவே சொன்னேன் சீரியம் ஒரு +4 கொடுக்குது, அடுத்தது டெர்பியம் ஒரு +4 கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அது இல்லாம வேற என்ன சொன்னேன்னா பிரசியோடிமியம் அண்ட் நியோடிமியம், டிஸ்ப்ரோசியம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். பட் நிறைய காம்பவுண்ட்ஸ் லாந்தனைட்ஸ்லயும் சீரியத்திலையும் டெர்பியத்திலையும் தான் இருக்கு. ஸோ Cerium 4+ compounds have a high oxidizing power. அப்ப அதே மாதிரி டெர்பியம் 4+ ஹை ஆக்சிடைசிங் பவர்ல இருக்கும். ஸோ இதை சிந்தசைஸ் பண்ணிருக்காங்க. இது மூலமா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இந்த 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் கூட நிறைய ரிசர்ச் ஒர்க் எப்படி போறதுன்னா, ஏன் டெர்பியம் மட்டும்தான் +4 காண்பிக்குமா, மற்ற எலிமெண்ட்ஸ் காண்பிக்காதா லாந்தனைட்ஸ்ல, அது ஸ்டேபிளா இருக்காதா, ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா இதே மாதிரியே எல்லா ரியாக்ஷனுக்கு போகாதா அப்படின்ற லெவல்ல ரிசர்ச் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இந்த ஒரு கிளான்ஸோட இப்ப நான் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வரேன். ஸோ உங்களுக்கு என்ன சொன்ன, லாந்தனைட்ஸ் வந்து +2 +3 +4 அப்படின்னு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காண்பிக்குது. இதுல இதுதான் ஸ்டேபிள். அதுக்கப்புறம் +2ல இருந்தாலும் +4ல இருந்தாலும் என்ன செய்யும், ஒரு எலக்ட்ரான் +2ல இருந்தா எலக்ட்ரானை இழந்துட்டு +3ஆ மாறும். +4ல இருந்ததுன்னா ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு வந்துடும். அப்ப இது என்னவாகும் அப்படின்னா +4 to +3 ரிடக்ஷன். அப்பன்னா இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த சைட்ல +2ல இருந்து +3ன்னா இது வந்து ஆக்சிடேஷன், அப்ப இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது டெர்பியம் கெமிஸ்ட்ரி எல்லாம் எந்த அளவுக்கு ப்ரொசீட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் பிரசியோடிமியம் எப்படி +5ல வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த ஒர்க் எல்லாம் பார்த்தோம். ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து என்ன நான் சொன்ன மாதிரி 5 to 6ல கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே கேர்ள்ஸ், பட் கொஸ்டின் எப்படி கேட்பான்னு சொல்லிடுறேன். டிஸ்கஸ் தி oxidation states of lanthanides. Okay, so let me finish with this.